Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சா and say ஸோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தெலுங்கு படத்தான் தான் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்கோம் தெலுங்கு படத்தில் ஒரு நல்ல படத்துக்கு ஏதாவது ட்ரெய்லர் வரணும். ஸோ ஃபைனலி ஒரு படத்துக்கு வந்துட்டு ஸோ இந்த ஆக்டருமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களோட படமும் லவ்வும் அவங்களோட ஆக்டிங் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப காமெடி சென்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ யாரோட தான் நிதின் சாரோட தான். ஸோ அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ டீசர் அப்புறம் அந்த பாட்டு இதெல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. வேறு லெவலில் ஹிட்டாக இருந்துச்சு. ஸோ படம் பேர் என்னன்னா ராபின் ஹுட். ஸோ இதில் வந்து நிதின் சார் கூட வந்து ஸ்ரீலா மேம் தான் நடிச்சிருக்காங்க. அப்புறம் டேவிட் இருந்தவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் இதை டைரக்ட் பண்ணிக்க வந்து வெங்கி சார் அண்ட் மியூசிக் பை ஜி பிரகாஷ். ஸோ டேவிட்ங்கிறது வந்து சாதாரண டேவிட் இல்லை, அது வந்து கிரிக்கெட்டர் டேவிட் வார்னர். ஸோ அவங்க ஐ திங்க் இந்த படம் மூலமாக தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர மாதிரி தெரியுது. ஸோ என்ன ஆக்டர் என்ன ரோலில் வராங்கன்னு தெரியல, பட் அவங்களோட இது இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா நிறைய இன்டர்வியூ அந்த மாதிரி இதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்காக கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது இந்த ட்ரெய்லருக்குள்ள. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பண்ணணும். ஸோ எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் இருக்குங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ் வீடியோக்கு வெல்கம். నా పేరు రామ్ సార్. ఏజెన్సీ తగ్గట్టు రాబిన్ హుడ్ అని మార్చేసుకుంటాను. ఇంత ముందు ఏం చేసేవాడివి? లేటుగా లేచేవాడిని. డిఫరెంట్ గెటప్లో వరాలి. మాస్క్ వేసుకుని ఒకడు వచ్చాడు సార్, అన్నీ పట్టుకుపోయాడు. మీరు ఖచ్చితంగా దొంగది పట్టుకోవాలి సార్. ఏబీ ఫార్మాస్యూటికల్స్ కంపెనీ ఎండి డాక్టర్ మిస్ నీరా వాసు ఇండియాకి వస్తున్నారు. Z+ కేటగిరీ సర్వీస్ కావాలి. బాయ్స్, వాళ్ళు అడిగింది Z+ కేటగిరీ. వీళ్ళంతా 70+, 80+ లా ఉన్నారు. వీళ్ళతో మేనేజ్ చేయలేమా? కొవ్వొత్తి వెలుగునిస్తుంది, కానీ అది వెలగాలంటే ఇలాంటి ఫైర్ కావాలి మ్యామ్. అక్కడెవరు లేడు మేడం, వాడు మీ సెంటర్ చుట్టూ ఫెన్స్ కట్టిస్తున్నాడు. మనం కూడా మన 4 ఫాదర్స్ ని ఫాలో అవ్వాలి. ఈ అమ్మాయికి 4 ఫాదర్సా? 4 ఫాదర్స్ అంటే నలుగురు ఫాదర్స్ నలిగిపోయిన మదరు కాదయ్యా, మన పూర్వీకులు అని అర్థం. పూర్వీకులు అంటే అదో క్యాస్ట్ కదా. ఏదో ఒకటి చేసి నెక్స్ట్ ఇయర్ పద్మశ్రీ లిస్ట్ లో ఈయన పేరు కూడా యాడ్ చేయించేలా చూడు. అసలు నీ స్కెచ్ ఏంటి? ఈడ పండేదే బంగారం. ఎవడు రావాలన్నా పోవాలన్నా నా అనుమతి తప్పనిసరి. ఇప్పుడు వస్తుందిరా అసలైన కిక్కు. జై సామి. కరోనా వస్తే క్వారంటైన్ 14 days, నేను వస్తే లైఫ్ లాంగ్. ఈ ప్రపంచమే చాలా ఇల్లాజికల్ జ్యోతి గారు. ఎలా? ఇంగ్లాండ్ ఈతో స్టార్ట్ అవుతుందా, ఇండియా ఐతో స్టార్ట్ అవుతుంది. డేవిడ్ వార్నర్. ఓ ஸோ ட்ரெய்லர் பார்த்தோம், நல்லாவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த நிதின் சாருக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு கரெக்ட். ஸோ அதே அவுட்கம் தான் இருந்துச்சு. ஸோ அவங்களோட அந்த ஜாலியாக காமெடியாக அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எப்போவுமே அவங்களுக்கு வந்து சீரியஸ் எல்லாமே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஸோ இதுலேயே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்கள வந்து கொஞ்சம் வயசான கெட்டப்பில் தான் காட்டினாங்க. நம்ம விஷயம் டபுள் ரோல் இருக்கும்னு பார்த்தோன்னே அதுக்கப்புறம் தான் அது வந்து தெரிஞ்சிச்சுக்கி அவங்க வந்து ஒரு திருடர் டிஃப்ரெண்ட் கெட்டப் போட்டு அவங்க வந்து திருடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போனால் அவங்க ஒரு செக்யூரிட்டி இதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே தான் அவங்க வந்து ஸ்ரீலீலா மேம் மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்ரீலீலா மேம் வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரிய இதுலேருந்து வராங்க, பணக்கார ஃபேமிலிலேருந்து. ஸோ அவங்களுக்காக லீட் செக்யூரிட்டி இது பண்ணுறாங்க. ஸோ அதில் இவங்க எல்லாரும் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதில் நிறைய காமெடிலாம் இருக்குது. ஸோ அந்த ஆக்டர் பேர் எனக்கு தெரியல, பட் அவங்கெல்லாம் நல்லா நடிப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காமெடி எல்லாம்.
ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சீன்ஸ் இருக்குது. அப்புறம் நிதின் சாருமே ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப நேச்சுரலாகவும் ரொம்ப அந்த லவ் ரொமான்டிக் அந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி கேரக்டர் கண்டிப்பாக ஸ்ரீலா மேமும் ரொம்பவே க்யூட்டாக ரொம்ப நல்லா எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. ஸோ சின்ன சின்ன சாங்ஸுக்கு அந்த இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்க 2 பேத்துக்கும் பேர் எப்பவுமே நல்லா இருக்கும். எனக்கு அது இதில் ஏன்னா சின்ன சின்ன வீடியோ போடுவாங்க அவங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ இதுலேயுமே ஓவரால் படத்தை பார்க்கும்போது அவங்க 2 பேத்துக்கும் பேர் வேறு லெவலில் இருக்குது. ஸோ காமெடி எலிமெண்ட் தவிர ஆக்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. ஸோ நிறைய ஆக்ஷன் பார்ட் இருக்குது. பட் அது ஃப்ளாஷ்பேக்காக இல்லை எதுக்காக அவங்க அந்த திருடுறாங்கிற அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அதில் அந்த மாதிரி மியூசிக் சொல்லி ஆகணும். மியூசிக் ஜி பிரகாஷ் சாரோட மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அந்த ஃபேன்சி அந்த முதல்ல என்ன சொல்லுவாங்க, இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்ல தான் நம்மளோட டேவிட் அவங்க லாலிபாப் வச்சுட்டு வராங்க. ஸோ அவங்களோட என்ட்ரி ஒரு வெளிநாட்டில் ஒரு இதில் ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குற மாதிரி ஒரு சீன். மேபி ஏதாவது ஒரு இதில் லிங்காக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு மலையாள ஆக்டரும் இருக்காங்க, அவங்க பேர் சாக்கோவா ஏதோ ஒன்று. ஸோ அவங்களும் ஒரு நல்ல ஆக்டர் தான். ஸோ இதில் ஐ திங்க் வில்லன் ரோல் பண்ணாங்க இல்லை வெறும் சப்போர்ட்டிங் ரோலான்னு தெரியல. ஸோ வில்லன் மாதிரி தான் அவங்க பேசினாங்க. இப்போ நம்ம பார்த்தா தெரியும் எதில் டேவிட் சார், ஏன்னா இதில் த்ரூ அவுட் டேவிட் சாரோட கேரக்டர் லாஸ்ட் போர்ஷனில் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ மਤਲਬ அவங்க மேபி அந்த வில்லன்லாம் தலைவனாக அந்த மாதிரி எதுவும் இருப்பாங்களா, ஏன்னா அவங்களோட கெட்டப்பெல்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. செம்ம அழகாக இருந்தாங்க அவங்க ஹேண்ட்ஸமாக. ஸோ ஓவரால் செம்மையாக இருந்துச்சு ட்ரெய்லர். கண்டிப்பாக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதுதான் இருக்கும். ஸோ தேட்டரில் March 28 தான் வரப்போது. நம்ம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.